இந்த அபிமான் ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ண போகிறங்காட்டி இந்த சீப்பு உண்டாங்க கேப்பு கொஞ்சம் அதிகமாக வர்றங்காட்டி காய் ஊற்றத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெருங்கி இருந்துச்சுன்னா அது காய் ஊற்றம் வந்து பாதிக்கும். இப்போ இந்த கேப் அதிகம் ஆகிற காரணங்காட்டி காய் அதிகமாக நல்ல குரோத்தாக ஊறிக்கும். அது உண்டான கெப்பாசிட்டி காய் வரும். அந்த ரிசல்ட் இப்போ நமக்கு தெரியுது. அபிமான் ஆர்பிக்ஸில் அசோஸ்பிரல்லோ, பாஸ்போபாக்டீரியா, அஸ்டோபாக்டர் போன்ற நுண்ணுயிர்கள் தான் இருக்குது அதிகமாக. அதனால் அதில் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பூமியில் போட்ட உரத்தில் தலைச்சத்தும் மணிச்சத்தும் எடுத்துக்க முடியாமல் இருக்கிற நிலையில் இருக்கிறத இது அப்படியே உடைச்சி நம்மளுக்கு பயிர் எடுத்துக்கூடிய அளவுக்கு மாற்றி கொடுக்குறங்காட்டி நம்மளுக்கு க்ரோத் பெஸ்ட்டாக இருக்குது. நான் கோயம்புத்தூர் நரசிபுரம் கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏபிகேஎஸ் ப்ராடக்டோட அபிமான் ஆர்பிக்ஸ் வாழைக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். ஒரு வாழைக்கு 20 மில்லி யூஸ் பண்ணணும். ட்ரிப் இரிகேஷன்லேயும் 200 லிட்டர் பேரலில் கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். 20 மில்லி மொத்த மரத்துக்கு ஃபேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அபிமான் யூஸ் பண்ணணும். ஒரு 15 நாள் எந்த கெமிக்கலும் முன்னாண்டையோ அதற்கு பிறகோ எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணக்கூடாது. அபிமான் யூஸ் பண்ணி மறுபடியும் காய் விடுற ஸ்டேஜில் ஆர்பிக்ஸுங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு காய் ஷைனிங் வருது. அபிமான் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீனஸ் வருது மரம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆன்லைனில் புக் பண்ணலாம். கேஷ் ஆன் டெலிவரி உண்டு. கொரியரில் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடும். பெஸ்ட்டாக இருக்குது ப்ராடக்ட்டு. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கெமிக்கல் யூஸ் பண்ணுறத விட சூப்பராக இருக்குது. 2800 வாழைக்கு கதலைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1000 கற்பூரவள்ளி மரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1000 செவ்வாழை மரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ரிசல்ட் நல்லா இருக்குது. அந்த சீப்போட கேப்பு அதிகமாக இருக்குது. இப்போது காய் விடுறதுக்கான கேப்பு அது நல்லா பண்ணி கொடுக்குது. ப்ராடக்ட்ஸ் வைஸ் மற்ற கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக யூஸ் பண்ணலாம்.